ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராகுகேது பயிற்சிங்க. அதாவது 2019 நடக்க இருக்கிற ராகுகேது பயிற்சி 13/2/2019 அன்று நடக்க இருக்கிற ராகுகேது பயிற்சி. சில பஞ்சாங்கங்களில் திருக்கணித இந்த மாதிரி பஞ்சாங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10/3 மார்ச் மாதம் நடக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? எது எப்படி இருந்தாலும் இந்த ராகுகேது பயிற்சியை பற்றி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள், என்ன நிகழ்வுகள், என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ராகுனா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடக ராசியில் இருந்தாருங்க. இப்போ வந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதே போல் மகரம் ராசியில் இருக்கிற கேது தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். சரிங்களா? இதனால் இந்தந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குற நேயர்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற புதிய தலைப்புகளில் உள்ள அனைத்து வீடியோக்களும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் சுலபமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகுகேது பயிற்சி தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி லக்னத்திற்கு ராகுகேது பயிற்சி 2019 எப்படி இருக்கும், அதனுடைய சாதகத்தன்மைகள் என்ன, சாதகமற்ற தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது வரைக்கும் தனுசு ராசி லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல இருந்த கேது உங்கள் ராசி லக்னத்திற்கே வரப்போகிறாருங்க. அதே போல் 8ஆம் இடத்துல இருந்த ராகு 7ஆம் இடமான மிதுன ராசிக்கு, அதாவது உங்கள் தனுசு ராசி இருந்து 7ஆம் பார்வையாக பார்க்கப்படும் மிதுன ராசிக்கே ராகு வராரு. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தனுசு ராசி லக்னத்தில் கேதுவும் சனியும் இணைந்து இருக்கிறதுனால பலருக்கு ஆன்மீக நாட்டம் உண்டாகுங்க. இது வரைக்கும் கோயில் குளத்துக்கெல்லாம் போகாதவங்க இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஞானம் தெளிவெல்லாம் பிறந்து கோயிலுக்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குங்க. அதே போல் எதை செய்தாலும் ஒரு பொறுமையாகவும் நிதானமாகவும் அவங்க இந்த சமயத்துலலாம் செய்வாங்க. கல்வியில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மேன்மை, உயர்கல்வியில் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் எல்லாமே கிடைக்கும். தனவரவு, பொருள் வரவு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஆனால் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய ஒரு தடைக்கு பின்னாடி எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? இந்த சனியின் கேது என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஞானத்தை அதிகமாக கொடுப்பாங்க. அதே சமயத்தில் இந்த வழியில் போனால் இந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த கால சமயத்தில் எல்லாம் தெரியும். ஸோ அதனால் போகிறதுக்கு நீங்கள் எடுக்க போகிற ஸ்டெப்பு எடுக்க மாட்டீங்க. ஸ்லோவாகிடும். இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டுருக்கோம். சரிங்களா? அதை உடனடியாக நீங்கள் செய்யணுன்னா நீங்கள் அந்த சிறிய ஒரு கோயில் குளங்கள் போகிறது வர்றது இதில் மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அதனுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் குறைஞ்சி உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகி அந்த காரியங்களை, தடைப்பட்ட காரியங்கள் தடைப்படாமல் நடக்கக்கூடிய சாதகத்தன்மைகள்லாம் இருக்குங்க. கேது ஆனவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. இவ்வளோ காலம் இப்படி இருந்தோம், இனிமேல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு 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 வே ஆஃப் அப்ரோச் நீங்கள் உண்டு பண்ணிப்பீங்க. இந்த சமயத்தில் இதன் வழி தான் போகணும், இதுதான் நமக்கு ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்பெல்லாம் இந்த சமயத்தில் துணிஞ்சு எடுப்பீங்க. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு கேதுவானவர் அதெல்லாம் கொடுக்குறாரு, ஞானத்தை கொடுப்பார், நல்லா தெளிவை கொடுப்பாரு. சனி இருக்கிறனால உத்தியோகத்தில், தொழிலில் ஒரு சில மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த தொழிலில் இருக்கும். ஆனால் அதில் 2வது தொழில், 2வது வேலையில் ஏதாவது ஒரு முன்னேற்றங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் அந்த சமயத்தில் உங்களுக்கு அதிகமாக வரும். அதே சமயம் உங்கள் 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள உறவுகளில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு அந்யோன்யம், நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிள் தன்மையெல்லாம் இருக்கும். பட் ஆனாலும் உங்களுக்கு இந்த சமயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சரிங்களா? அது ராகுவானவர்களையும் எதுவும் துணிச்சலாக ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவார். கேதுங்கிறவர் அதை தடை பண்ணுவார். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் நீங்கள் இருப்பீங்க. எதை செய்யலாமா, அதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு இனம் தெரியாத குழப்ப நிலைங்கள்லாம் அந்த கால சமயத்தில் வரும். சரிங்களா? அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அதே சமயத்தில் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுத்து போங்க. அவங்க சொல்கிற கருத்துக்கு நீங்கள் மதிப்பளிங்க. அப்படி ஒருவருக்கொருவர் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக விட்டு கொடுத்து போனீங்கன்னா இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதிக்க மனப்பான்மையெல்லாம் இந்த கால சமயத்தில் வேண்டாம். சரிங்களா? அதே சமயம்
உங்களுடைய நீங்கள் வேலை செய்கிறீங்க இல்லைங்களா, வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆஃபீஸில் உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, நீங்கள் வந்து பயங்கர நல்ல ஒரு சிறப்பாக பணியாற்றுவீங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் கூடையே இருந்துக்கிட்டு உங்கள் நட்பு வட்டாரங்கள் சில பேர் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க இவங்களே வந்து உங்களை உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் ஒரு தவறான ஒரு கருத்துக்களை உங்கள் மேலே சொல்லுவாங்க, பரப்புவாங்க. அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணைவரிடையும் உங்களை பற்றி சொல்லக்கூடிய அறிகுறிகள்லாம் தென்படுது. ஸோ பக்கத்தில் இருக்கவங்கள்டையெல்லாம் கொஞ்சம் அந்யோன்யம், அது நல்ல ஒரு இனிமையாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் ஏதோ ஒரு சில வார்த்தைகளை ஏதோ ஒரு காலகட்டத்தில் சொல்லியிருப்பீங்க, அதை வந்து அவங்க மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களே நல்லா தான் பழகிட்டு இருப்பாங்க, சரிங்களா. உங்கள்கிட்ட கூட இருந்துக்கிட்டே வந்து நல்லா பழகிட்டு உங்களை பற்றி வந்து அவதூற செய்திகளை பரப்பக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காம உங்கள் பேசுகிற வார்த்தைகளில் ஒரு இனிமை சேர்த்துங்க, அவ்வளோதான், சரிங்களா. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து நீங்கள் விடுபடலாம். எல்லோரையும் நீங்கள் அரவணைச்சு போங்க. ஏன்னா எல்லோருமே நமக்கு வேணும், இவங்க வேண்டும் இவங்க வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒதுக்கக்கூடாது, சரிங்களா. கேதுவானவர் பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய தன்மை, அதாவது எல்லார்ஜ்மெண்ட்டு எல்லாம் பறந்து விரிந்த இருந்தாலும் இந்த கேதுவானவர் கொஞ்சம் சுருக்கிடும். ஆனால் 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு பார்த்திங்கன்னா ரொம்ப விரிவாக இருக்கும், எக்ஸ்பாண்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் நீங்கள் இருக்கிறனால ஒரு சில குழப்பங்க நிலைகள்லாம் வர்றது இயற்கை தான். ஸோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நீங்கள் செல்வது நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு கோயில் குளங்களுக்கு போகிறது, ஒரு ஆன்மீக பணியில் ஈடுபடுறது, ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது, அதுக்கான டொனேஷன் கொடுக்கறது, ஒரு கோயில் ஒரு அமைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச பொருளுதவி நிதியுதவி இதெல்லாம் கொடுத்து அந்த கோயிலுக்கு பணியாற்றுறது, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து எல்லாமே அடிபட்டு போங்க, எந்த தடை தாமதி எதுவுமே கிடையாதுங்க, சரிங்களா. அதே போல் உங்கள் குழந்தைகள் ஸ்தானத்தில் குழந்தைங்களுடைய நல்ல கல்வி வளர்ச்சி, அறிவு, ஆற்றல் எல்லாமே நல்லா இருக்கும். சிலருக்கு வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைகள் முயற்சிகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் நல்லாவே சரியாகவே இருக்குங்க. அதே போல் வெளிநாடு போய் அங்கே வேலை செய்யணும், வெளிநாட்டில் ஒரு தொழில் செய்யணும், அதனால் நம்ம பொருள் ஈட்டணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் போய் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குங்க. அதே போல் வெளிநாட்டில் இது வரைக்கும் வேலை செஞ்சவங்களாம் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சரி, அங்கே நல்லா சம்பாரிச்சிட்டு இங்கே வீட்டில் நம்ம சொந்த ஊருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் அமைக்கலாம், ஒரு தொழிலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு சரியாகவே வருங்க, சரிங்களா. ஸோ இந்த ராகு இது பயிற்சியானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலையும் இனிமே தான் சிறப்பு சேருது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து சில குழப்ப நிலைகள்லாம் அவ்வப்போது வந்து மறையும். ஸோ நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, அண்டர்ஸ்டாண்டிங்காக போங்க. அடுத்தவங்கள்ட்ட ஒரு கருத்து சொல்லும் போது கொஞ்சம் அமைதியாக அடக்கமாக சொல்லுங்கள், இனிமை வார்த்தையில் இனிமை கூட்டிங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அந்த பரிகாரங்கள் தவறாமல் அதற்கு அர்ச்சனை பூஜை செய்கிறது இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க, சரிங்களா. உங்களுக்கு தெரியலனாலும் நம்ம பேரண்ட்ஸில் கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி செய்யுங்க. நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு கூட அந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்கள சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும், சரிங்களா. சுய ஜாதகத்தை பார்த்து அதனுடைய கோள்கள் அமைப்பெல்லாம், ஏன்னா இது பார்த்திங்கன்னா தனுசில் கேது இருக்குது, மிதுனத்தில் ராகு இருக்குது, இதை வச்சு தான் நம்ம வந்து பொதுவான ஒரு பலன்களை நம்ம சொல்கிறோம். உங்களுடைய சொந்தமாக உங்களுக்கு ராகு இது பயிற்சி 2019 எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தாங்க பார்க்கணும். ஏன்னா சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேதுவானவர் எந்த இடத்துல இருக்குது, அதுக்குரிய அதிபதி எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த கிரக அமைப்புகள் அதில் தெளிவாக இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு உள்ள பலன்கள் வந்து 100% சரியாக சொல்லலாம். அதே போல் திருமண வாய்ப்புக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பர்த் சார்ட் வந்து கன்சல்டேஷன் பாருங்கள், அதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த சாதக பாதக தன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சிகளெல்லாம் ஈடுபடுவது நல்லது. ஆனால் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த சமயத்தில் நல்ல ஒரு குழந்தை பேரெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குங்க, சரிங்களா. தொழில் வளர்ச்சி மேலாகும், தொழிலில் வந்து உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும், ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இல்லற வாழ்க்கையில் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா உங்கள் மேலே ஒரு அவதூறு சொல்லக்கூடிய நண்பர்கள் கூடவே இருக்காங்க, அதுலேயும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணும், சரிங்களா. அதே போல் வண்டி வாகனத்தில் போகும்போது 2 வீலர்ஸில் போகும்போது உங்களுக்கு அதுக்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்துங்க. இரவு நேர பயணத்தை கூடியமான வரை தவிர்த்துருங்க.
சரிங்களா. அப்படியே போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கூட அதுக்குண்டான கவனத்துடன் எச்சரிக்கையுடன் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. குழந்தைகள் நல்ல ஒரு வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி எல்லாமே இருக்குது. சிறப்பான வேலை வாய்ப்பு, உங்களுக்கு வேலையில் மாற்றம் உண்டு. சிறப்பான ஒரு நல்ல ஒரு வேலை எல்லாம் கிடைக்க போகிற அமைப்பெல்லாம் இருக்குங்க. அதுவும் சொந்த ஊரில் கிடைக்காது, வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அந்த மாதிரி முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது சாஃப்ட்வேர் லைன், ஐடி துறை, இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங், அது சவுண்ட் இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த மாதிரி அமைப்பெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் முயற்சியில் வந்து தொய்வு இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ஸ்டெப் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்குரிய அறிவும் ஆற்றலும் உங்களுக்குள்ள இது நாள் வரைக்கும் இல்லைன்னா கூட இப்போ கண்டிப்பாக வருங்க. இந்த ஸ்டெப் எடுத்தோம்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே அது தெரியும். சரிங்களா. கேதுவானவர் அவர் கண்டிப்பாக தருவார், நல்ல ஞானத்தை கொடுப்பாரு. அதன்படி உங்களுக்கு ஆன்மீகத்தில் கொஞ்சம் போங்க. ஆன்மீகம், உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ அதை நீங்கள் மறக்காமல் அனுதினம் நீங்கள் ப்ரே பண்ணி பூஜை எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் பூஜைகள்லாம் பண்ணுங்கள். உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுற மாதிரி அர்ச்சனை பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடாக இருங்க. சரிங்களா. கேதுவானவர் உங்கள் ஆன்மீகத்தையும் கொடுப்பார், நல்ல தெளிவையும் கொடுப்பார், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு எல்லாமே தடை ஃபஸ்ட்டு பிரேக் வரும். என்ன நம்ம எடுத்த கடைங்களாம் இப்படியே இருக்குது அப்படின்னாலும் யோசனை கொஞ்சம் மன சஞ்சலப்படாதீங்க. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக தடைகள் வருங்க. தடைகள் பின்னாடி நல்ல ஒரு டெவலப், நல்ல க்ரோத்து, நல்ல மேன்மையான நிலையெல்லாம் கண்டிப்பாக இந்த ராகுகேது பயிற்சியில் தனுசு ராசி லக்னக்காரர்கள் இருக்குது. சரிங்களா. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக வருங்க. அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, பாய்.